Hi friends, நம்ம பார்க்க போகிற திரைப்படம் த த்ரீ மஸ்கிட்டர்ஸ் பார்ட் 1 டி ஆட்ரக்னான். இந்த படத்தை டைரக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்டின் போர்புலோன், ரைட்டிங் வந்து மேத்யூ டெலப்ரிட்டே, அலெக்சாண்டர் டி லா பெட்ரலி, அலெக்சாண்டர் டுமாஸ். இந்த படம் வந்து 2 பார்ட்டாக வந்திருக்கு. இதில் ஃபஸ்ட்டு வந்து டி ஆட்ரக்னான் வந்து இந்த படம் ஃபுல்லாக த்ரீ மஸ்கிட்டர்ஸ் வந்து நிறைய காமிக்ஸு, நிறைய சீரியஸு, எபிசோட்ஸ் வந்தாலும் 2014 ஒரு படம் வந்தது. அதெல்லாம் இல்லாமல் இந்த படம் வந்து டி ஆட்ரக்னான்ற ஒரு கேரக்டரை வச்சு தான் இந்த படம் மூவ் ஆகுது. த்ரீ மஸ்கிட்டர்ஸ் வச்சு மூவ் ஆகலை, வெறும் டி ஆட்ரக்னே போட்டிருக்கலாம். ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக கேமரா மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் கதை வந்து பார்த்திங்கன்னா திரைக்கதையாக பார்க்கும்போது ஸ்லோ வந்தது. இருந்தாலும் அந்த பிரம்மாண்டத்தோட ஃபைட்டு அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. டி ஆட்ரக்னோட கதை என்னன்னு பார்த்திங்கன்னா 1627 வந்து நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே பாரிஸ்க்கு வர டி ஆட்ரக்ன் வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ்க்கு உள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு இளம் பெண்ணை வந்து கடத்துகிற மாதிரி பண்ணுறாங்க. பலாத்காரம் பண்ணும்போது அதை வந்து டி ஆட்ரக்ன் வந்து ஃபைட் பண்ணி ஆல்மோஸ்ட் அவர் வந்து துயரமாக கொலையரமாக போட்டு விட்ருவாங்க. அந்த அளவுக்கு பண்ணி விட்றாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அதுலேருந்து மீட் வந்து கேப்டன் ட்ரெவலை வந்து பாரிஸை சந்திக்கிறாரு. ட்ரெவல் கிட்ட வந்து அவங்க அப்பாவோட இறந்த இதை தெரிஞ்சு, டி ஆட்ரக்னோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சு அவர் வந்து நீ வந்து இராணுவ இதில் நீ சேர்ந்து இராணுவ வாழ்க்கையை நீ இராணுவ இதில் வந்து நீ ஈடுபடுன்றாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்ரகன் வந்து வந்து ஒரு அந்த க்யூர் ஆகி மாடியிலேருந்து பார்க்கும்போது அவங்க அந்த இவர் தாக்கின ஒரு ஆளை வந்து அவர் பார்ப்பார். உடனே அவர் பின்தொடர்ந்து போகும்போது ஏதாச்சும் அந்த அத்தோஸ், போர்த்தோஸ், அராமிஸ் இந்த 3 பேரை பார்ப்பார். அதான் த்ரீ மஸ்கிட்டர்ஸ். அவங்க வந்து அந்த 3 பேர்கிட்ட வந்து அந்த கிங் லூயிஸ் 8 உள்ள மஸ்கிட்டர்ஸ்க்கு இவர் வந்து ஒரு சவால் விடுவார். நீ வந்து எங்கள் கூட சண்டை போட்டு ஜெய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஒரு நாளில் அந்த 3 பேருக்கு சண்டை ஃபைட் இது பண்ணுவார். அப்போ அந்த ஃபைட்டை வந்து அவங்க இது பண்ணும்போது அந்த காவலாளிங்களாம் வந்து அது வந்து ஒரு இல்லீகல் ஃபைட்டு, அதனால் நான் அவங்களை அரெஸ்ட் பண்ணுறேன்னுவாங்க. அப்போ இந்த 4 பேரும் சண்டை போட்டு அவங்களாம் அடிச்சு திட்டுருவாங்க. இந்த டி ஆட்ரக்ன் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிடுவார். அதில் ஒருத்தர் வந்து பைசெக்ஷுவல் ஃபெல்லோ ஒரு மாதிரி இருக்காதுன்றது வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இவர் வந்து அந்த குவீன் அன்னைக்காக அவர் வந்து ஒர்க் பண்ணுவார் டி ஆட்ரக்ன் வந்து. அப்போ வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் மன்னர் லூயிஸ் 8 இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து இந்த த்ரீ மஸ்கிட்டர்ஸ்லாம் கொஞ்சம் இது பண்ணுறாரு, காயப்படுறவங்க வருத்தப்படுற மாதிரி பண்ணுறாரு. கிங் லூயிஸோட ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா டியூக்கு, இங்கிலீஷ் டியூக்கை வந்து சீக்ரெட்டாக லவ் பண்ணுவாள். அது வந்து கார்டினல் ரிச்ன்றவங்க வந்து அதை பிடிச்சி போட்டு கொடுக்குற மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. அது ஒரு அரசு சரியாக நடக்கும், அது ஒரு தனி கதை. அப்புறம் த்ரீ மஸ்கிட்டர்ஸில் வந்து இந்த அத்தோஸ்ன்றவன் வந்து ஒரு பொண்ணு கூட இருப்பான். அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கொலை பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து அத்தோஸ் தான்ன்ற மாதிரி பண்ணி அதை வந்து அவரை தூக்குறதுக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது ஒரு கிளைக்கதை. அப்போ வந்து இந்த பொண்ணு தான் இந்த கொலை பண்ண பொண்ணு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தேன் அப்படின்றது இவர் டி ஆட்ரக்ன் மைண்டு வரும். அது வந்து இவர் மென்ஷன் பண்ணுற அந்த பொண்ணு தான் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து இவர் வந்து இந்த அத்தோஸ் வந்து நல்லவர் தான் அப்படின்னு ஹவுஸ் ஆஃப் வேல்கேர்ன்ற ஒரு இடத்துக்கு ஒரு ஃபேமிலி, அந்த பொண்ணோட ஃபேமிலியை சந்திக்கிறதுக்கு போவார். அப்போ அங்கே ஒரு பொண்ணை சந்திக்கிறாரு, அதுதான் மிலாடி. இதுதான் செகண்ட் பார்ட்டில் வரும். அதாவது மிலாடி த த்ரீ மஸ்கிட்டர்ஸ் த மிலாடின்றது தான் செகண்ட் பார்ட்டு. இதோட கண்டினியூஷன் தான் அந்த மிலாடின்ற லேடியை வச்சு தான் செகண்ட் பார்ட் நடக்கும். டி ஆட்ரக்ன் வந்து வச்சு ஃபஸ்ட் பார்ட் நடக்கிற மாதிரி மிலாடியை வச்சு செகண்ட் பார்ட் நடக்கும். அப்போ அந்த லேடி வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா டி ஆட்ரக்னை வந்து ரொமான்ஸ் பண்ணி மயக்கிற மாதிரி பண்ணுவாள். ஆனால் அதுக்கு வந்து அவர் வந்து இது பண்ண மாட்டார். இப்போ வந்து ஒரு கண்டதும் காதல்ன்ற மாதிரி கான்ஸ்டன்ஸ்ன்ற ஒரு பொண்ணை வந்து டி ஆட்ரக்னை லவ் பண்ணுவார். அது ஒரு தனி கதையாக போகும். அந்த லவ் பண்ணுற பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் கடத்தப்படுது. அது ஏன் கடத்தப்படுது, எப்படி கடத்தப்படுதுன்னு அப்போ வந்து டி ஆட்ரக்ன் வந்து அதை வந்து மீட்டாரா, தப்பிக்க வச்சாரா அப்படின்றது மற்ற கதை போகும். இது ஃபஸ்ட் பார்ட். இது ஸ்கிரிப்டாக நான் சொன்னாலும் இதோட கதையோடு இது பார்க்கும்போது ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்ப பிரம்மாண்டமாக பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் நான் என்ன தான் இருந்தாலும் அது கதை ஸ்லோவாக தான் போச்சு. ஃபைட்டு, மழையில் ஃபைட்டு, ஃபஸ்ட்டு சீன் ஆட்ரக்ன் வந்து அந்த ஒரு பொண்ணை காப்பாற்றுற மாதிரி ஒரு சீன் வந்தாலும் அது பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. சீன் பை சீனாக போகும்போது இந்த படம் வந்து ஸ்லோவாக இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அத்தோஸ் நடித்த ஒரு த்ரீ மஸ்கிட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா
அவருக்கு தான் முக்கியமான அந்த வின்சென்ட் கேசல்ன்றது தான் ரொம்ப முக்கியமானது போகும். போர்த்தோஸ் வந்து பார்த்திங்கன்னா பியோ மார்மைன்றவர் நடிச்சிருக்காரு. அவர்லாம் வந்து மீடியமாக நடிச்சிருந்த அராமிஸ், ரொமான் டோரிஸ், இந்த 3 பேரோட கேரக்டர் வந்து மீடியமாக தான் வந்தது. இந்த டி ஆட்ரகன் ஃப்ரான்சிஸ் சிவில்ன்றவர் தான் ரொம்ப நேரம் அவரோட இது வந்தது. இங்கே மிலாடி வந்து முக்கியமான ஒரு வில்லி கேரக்டர் மாதிரி. செகண்ட் ஹாஃப்லேயும் அது ஒரு சூப்பரான ட்விஸ்ட்லாம் இருக்குது அந்த செகண்ட் ஹாஃபில். அந்த ட்விஸ்ட்டுக்காக அந்த ஹீரோயின் வந்து அவங்க வந்து இந்த டம்போலாம் நடித்தவங்க, நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன ட்விஸ்ட்லாம் வரும். இது இந்த நம்ம இதுக்காக இது மாதிரி ஒரு ஒரு கன்னிங்கான ஒரு ஸ்டோரி. இது எஃபெக்டிவாக இருந்தது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ஹீரா மண்டி கூட அப்படி தான் ஒரு கன்னிங்கான ஸ்டோரி. அது அதே மாதிரியான இது தான். இதில் வந்து டி ஆட்ரகன் மிலாடின்ற கேரக்டர் தான் மோதும். இந்த அத்தோஸ்ன்ற இது, இந்த 3 மஸ்கிட்டஸ்ன்ற இதெல்லாம் வந்து அவ்வளோவா கிடையாது. இந்த சும்மா கூட ஒரு சப்போர்ட்டிவான இது மாதிரி தான் வரும். அப்புறம் மற்ற கேரக்டர்லாம் வந்து சாதாரணமாக வர இது கேரக்டர் தான். அடுத்து இந்த லூயிஸ் கார்ன்றவர், லூயிஸ் 8ஆகவே அந்த ஃப்ரான்ஸ் மன்னர் நடிச்சிருப்பாரு. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ முக்கியமான கேரக்டர் கிடையாது. இதில் முக்கியமான கேரக்டர் பார்த்திங்கன்னா அத்தோஸ், டி ஆட்ரகன், சார்லஸ் டி ஆட்ரகன், கான்ஸ்டன்ஸ் அவள் வந்து அவளோட காதலி. அந்த அந்த இவங்களுக்குள்ளே தான் இந்த டியூக் பேக்கிங்ஹாம் ஜக்காம் ஃபாஸ்டின் நடிச்சிருக்காரு. அந்த அன்யா ஆர்டிச், அந்த குவீனோட லவ்வராக, அதெல்லாம் ஒரு முக்கியமான கேரக்டர். இந்த அத்தோஸு, கான்ஸ்டன்ஸு, மிலாடி, டி ஆட்ரகன் இவங்களை வச்சு தான் போவோம். ஆனால் இந்த சீன்ஸ்லாம் விஷுவலாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு பிரம்மாண்டமாக தேட்டரில் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப மியூசிக்கோடு இது பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் திரைக்கதையாக பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது. செகண்ட் பார்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு தெரில. ஃபஸ்ட் பார்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த கடைசியில் எப்படி முடியும்னு கேட்டிங்கன்னா, இந்த கான்ஸ்டன்ஸ் இந்த டி ஆட்ரகனோட காலையை கடத்தின்னு போவாங்க, இவன் ஓடி போய் காப்பாற்ற போவான், அப்போ அப்படியே மயக்கடிச்சு வந்துடுவான். இந்த சீனோட படம் முடிஞ்சிருக்கு. செகண்ட் பார்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். மிலாடியை வச்சு தான் செகண்ட் ஹாஃப் போகுது. அது வந்து ஃபைட்டு ஆக்ஷன் அப்படி இருக்கா இல்லை ஸ்லோவாக இருக்கா எப்படின்றத நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.